நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையுள்ள கரங்களுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆரம்பத்தில் முடியும் மட்டும் உடைய பிரசனத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீரே ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டு பிரசனராக இருந்து எங்களை வழி நடத்துங்க. மீட்பு கட்சமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் சின்ன நல்ல பிதாவே. உட்காருவோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த உபவாச கொடிக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் ஆண்டவர் தான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. இந்த நாளில் நம்மத்திலே இந்த உபவாச கொடியை நடத்தும்படி அவர் இருந்திருக்கிற எல்சடாய் மிஷன் சேர்ந்த சிவந்திபுரத்தை சேர்ந்த சகோதரிகள் நம்மிடத்தில் வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களை சபையின் சார்பாக நாம் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது அவர்களுக்கு நம்மிடத்திலே அவர்கள் இந்த உபவாச கொடியை நம்ம நடத்தி தருவார்கள். ஹல்லேலூயா. நார்மலாக இப்படி தான் பேசுங்களா? சவுண்டு நல்லா இருக்கணும் சரியா? எனக்கு சவுண்டு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நார்மலாக நான் பேசுவா ஹல்லேலூயா. ஓகே, இப்போ பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் சத்தமாக போக மொதல் பாட்டு இதுவரை நடத்தி 1796வது பாட்டு. நம்ம கர்த்தர் நிறைய சூழ்நிலையில் இருந்து நடத்தி கொண்டு வந்தாங்க, அப்படி தானே? எத்தனையோ காரியங்கள் நடந்தது, எத்தனையோ மாதங்கள் போணிச்சு. எல்லோரும் வளர்கிறோம். ஒவ்வொரு வளர்ச்சி அப்பவும் ஒவ்வொரு காரியம் நடக்கும், அப்படி தான் சரியா? ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு தடைகள் நடக்கும், அப்படி தானே? அந்த ஒவ்வொரு தடைகளை தவிர்த்து நம்மளை ஒவ்வொரு தடையும் நடத்தி கூப்பிட்டு வர்றாரு. இது வரைக்கும் நம்மளை நடத்தின தேவன் நம்ம ஆராய்ச்சி பாட போகிறோம். சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவிப்பார். சரியா? நம்மளை எல்லா காரியத்திலேருந்தும் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலேருந்தும் தப்பி வைத்து நம்மளை நடத்தி வந்திருக்காரு. அவரை நம்ம துதித்து பாட போகிறோம். 1796வது பாடல். மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழ்வை தாண்டினேன் உங்களத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழ்வை தாண்டினேன் உங்களத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. நாளில் அனுகூலமான துணையுமானீர நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீர நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர், நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர், நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்தி
அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உன்னை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த பாடல் புதுவாழ்வு தந்தவரே 2748வது பாடல். கர்த்தர் தன்னோட ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு மறுவாழ்வு கொடுத்தாரு, அப்படிதானே? நம்ம செஞ்ச பாவங்கள்ல இருந்து, நம்ம செஞ்ச அக்கிரமங்கள்ல இருந்து, அப்படிதானே? ஹல்லேலூயா. தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போதித்தீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. மகிமையில் நிறைவாக்கி நடத்தி
சிந்திக்காமல் பூர்வமானதை எண்ணிக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம் நீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செடி கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செடி ஏனென்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி ஏனென்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம் அல்லேலூயா. கை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தட்டலாம். ஓகே. அடுத்த பாடல் 2665 பாடல் அலங்கார வாசலாளி. பிரவேசிக்க வந்திருக்கிறோம் வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூரவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூரவரே சுவையே ஆலயம் செல்லுவது அது மகிழ்ச்சியை தந்திடுது. என் சபையுடனே உம்மை புகழ்ந்திடுது. கிருபையும் கிடைத்திட்டது. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே சபையுடனே உம்மை புகழ்ந்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம்
தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடுது, ஜீவ பலியாக மாறுகிறது, மறுரூபத்தின் உரிமையத்தை தந்தீரே, தோத்திரம் தோத்திரமே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகள மகிமையை முழு மனதோடு செலுத்துவோமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவோம். துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுண்டு கம்மியாக கூடாதுங்க, கொஞ்சம் ஹைப்பாக இருக்கணும், சரியா? அடுத்த பாடல் 333, கிருபை இதே தேவ கிருபை இதே. ஒவ்வொரு முறையும் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை நம்மளை வழி நடத்தும், சரியா? அந்த ஒவ்வொரு கிருபையும் எண்ணி நம்ம துதிக்க போகிறோம். அவர் செஞ்ச ஒவ்வொரு மகிமையும் கிருபையும் எண்ணி இந்த பாடலை பாட போகிறோம்.
நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவரன் அனுதினம்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே தினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் கர்த்தரே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் கர்த்தரே கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே ஆடி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே எத்தனையோ பரிசுத்தர்கள் மறந்தே மகிமை சேர்த்தனரே பூரணமாய் எத்தனையோ பரிசுத்தர்கள் மறந்தே மகிமை சேர்த்தனரே பூரணமே நற்கரமே கருணையினால் தூய சேவை செய்ய காத்தனரே கர்த்தரமே கருணையினால் தூய சேவை செய்ய கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே ஆடி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார் அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனமாய் சிருஷ்டிப்பில் இருப்பினார் அவசியமாய் கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டிப்பில் இருப்பினார் அவசியமாய் கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே ஆடி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் ஆயிரத்தி 1794 பாடல் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்
இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி ஒரு தந்தை போல நோக்கி சுமந்தே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி ஒரு தந்தை போல நோக்கி சுமந்தே. நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் நீங்கி நின்றோம் காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் நீங்கி நின்றோம் காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர் சிறுவாயின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர் சிறுவாயின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். கடலை கண்டு சோர்ந்து போனோம் யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம் யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் எஞ்சூரைக்கு என்னை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் எஞ்சூரைக்கு என்னை நடத்தி வந்தீர். நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர் துதிக்கச் செய்தீர் எரிகளின் நதிகளை இடிக்க செய்தீர். பாடச் செய்தீர் துதிக்கச் செய்தீர் எரிகளின் மதில் என்னை இடிக்க செய்தீர். நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அடுத்த பாட்டு 188. அற்புதர் அற்புதர் அற்புதர்.
கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் உலகத்தின் இருப்போதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதம். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதம். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதம். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதம். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதம். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதம். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதம். பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதம். அறைந்தனர் சிலுவையிலே, ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே, ஆனாலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்திருக்கிறார். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதம். அகோர காட்சியும் அமைதிப்படுத்தியவர் இயேசு அற்புதம். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதம். அகோர காட்சியும் அமைதிப்படுத்தியவர் இயேசு அற்புதம். அறைந்தனர் சிலுவையிலே, ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தனர் சிலுவையிலே, ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆனாலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதம். ஆனாலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதம். பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அல்லேலூயா. அடுத்த பாடல் 2692வது பாடல். ஒரு நாளும் என்னை மறவாதே. கர்த்தர் நம்மளை எப்படி தன்னுடைய உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறான், சரியா? நம்மளை அவர் உள்ளங்கையில் வச்சுருக்கும் போச்சில் தினமும் நம்ம கூட எந்நாளும் நம்மளோட இருக்கிறவர் தான் நம்ம கர்த்தர். நம்ம ஒவ்வொரு காரியங்களும் உடஞ்சி போயிருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனைகள், ஃபீஸ் பிரச்சனைகள், இல்லாட்டி எக்ஸாம் பிரச்சனைகள், ஒவ்வொரு பிரச்சனைகளும் கர்த்தர் நம்மளோட எப்போதுமே இருக்கார். அவர் நம்மளோட வலதுபுறத்தில் நிழலாக இருக்கிறார்னு ஒரு வேதம் சொல்லிக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக நம்ம இந்த பாட்டை பாடுகிறோம்.
நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களாய் என்னை வலுவாமல் காத்திரையா, உன் வல்ல கரத்தால் நீ என்னை தாங்கினீர், உன் சிறகாலை மூடி காத்திட்டீர். வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா. நல்ல கரத்தால் நீ என்னை தாங்கினீர், உன் சிறகாலே மூடி காத்திட்டீர். நல்ல கரத்தால் நீ என்னை தாங்கினீர், உன் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே, என் வாக்கில் உண்மை உள்ளவரே, யார் மறந்தாலும் நான் மறவேன் என்று வாக்கெடுத்து அளித்தவர். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெடுத்து அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெடுத்து அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எதிர்காலம் உன் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீக்கியது. எதிர்காலம் உன் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீக்கியது. எதிர்காலம் உன் கையிலே, எங்கள் பயம் யாவும் நீக்கியது. நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, நீ துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் நம்மை மறவாத தேவன், அப்படிதானே? என்றைக்குமே என்ன செய்ய மாட்டார், நம்மளை மறக்கவே மாட்டார். படைத்தவர் என்றைக்கும் என்ன செய்ய மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார், அப்படி தானே?
நம்ம இன்னைக்கு உபவாச ஜெபத்தை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம், அப்படி தானே? தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரம். எல்லாரும் ஒரு விசை எழுந்து நின்று தேவனை நோக்கி, நம்முடைய ஜீவனுள்ள தேவனை நோக்கி, தேவனை உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோம். உண்மையாக தேவனை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக நம்ம தேவனை நோக்கி பார்க்கலாமா? அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஒரு விசை எல்லாரும் நம்முடைய தேவனை நோக்கி, அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு கேட்கலாம். ஒரு விசை என்னை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, இந்த ஆராதனைக்கு தகுதியுள்ள பாத்திரமாய் என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? எத்தனையோ பாவங்களில் நாம் விழுந்து போயிருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார், நம்முடைய வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் நம்ம பாவம் செய்யும் பொழுதெல்லாம், என் மகன் இந்த பாவத்தை பண்ணுறாளே, என் மகன் இந்த பாவத்துக்குள்ளே விழுந்து போகிறானேன்னு சொல்லி இருதயத்தில் அவர் நொறுங்கி போயிருக்கிறார். ஒரு விசை உணர்ந்தவர்களாக, அப்பா நான் அந்த பாவத்தில் விழுந்து போயிட்டேன், என்னை ஒரு விசை கழுவுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அப்பா அவருடைய நாமம் மேலான நாமம். வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பான தேவன் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! நம்முடைய மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு என்னுடைய மகன் என்னை பார்க்க வருவான், என்கிட்ட பேச வருவான், அவனை கழுவணும், அவருடைய தூய இரத்தத்துக்குள்ள நம்மளை கழுவணும், பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி அவர் ஆயத்தமாக காத்திருக்கிறார். அதுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்ம முழுமையாக அவரிடத்துல அர்ப்பணிப்போம், அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இந்த பாவத்தில் நான் விழுந்து போயிட்டேன் ஆண்டவரே. அவருக்கு தெரியும் நாம் செஞ்ச பாவம். ஆனால் நம்முடைய நாவினால் அதை அறிக்கையிடும் பொழுது, நாம் உணர்ந்து அறிக்கையிடும் பொழுது, நம்ம மனசார இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் நம்மை மன்னிக்க கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அதை உணர்ந்தவர்களாக, அப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கலாமா? என்னுடைய கண்களின் இச்சைகளில் விழுந்து போனனே ஆண்டவரே, கேட்கக்கூடாத காரியங்களை இந்த செவிகள் கேட்டதே அப்பா, பேசக்கூடாத உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளெல்லாம் நான் பேசியிருக்கிறேனே, உமக்கு பிரியமில்லாத வாசியிருக்கிறேன். உங்கள் இருதயம் அப்பம் பொழுது நொறுங்கப்பட்டு இருக்குமே ஆண்டவரே, அதற்காக என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கலாம். இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறாரு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த இருதயத்தையோட அப்பா என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கலாமா? நம்முடைய கைகள் செய்த பாவங்கள், நம்முடைய கால்கள் செய்த பாவங்கள், செல்லக்கூடாத இடங்களுக்கெல்லாம் நான் போயிட்டேனே, என்னை கழுவுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் அவருடைய பாதத்தில் அர்ப்பணிச்சவங்களாக, அப்பா என்னை முழுவதுமா கழுவுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி நாம கேட்கலாம். நம்முடைய மத்தியில உலாவி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம முழுமையா ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம மத்தியில வந்து நம்மளோடு கூட வாசம் பண்ணும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி நாம உண்மையா, ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா நம்ம கேட்கும் பொழுது, இன்றைய தினம் நாம வெறுமனே இல்லை, அவனல்ல இவனே ரட்சிக்கப்பட்டவனாய் போனான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆயக்காரனை போல அவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தும் பொழுது தேவன் முற்றிலுமாய் நம்மை கழுவ வல்லவராய் இருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி, அப்பா எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீங்கப்பா, எங்கள் நடுவில் நீங்கள் வசித்துல வந்திருக்கிறீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லி அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற நாம் சொல்லுவோமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ
வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சேர்ந்து சொல்லுவோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லி நம்மளை கல்வி பரிசுத்தப்படுத்திய தேவனை நோக்கி நாம் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? உற்சாகத்தோடு நம்முடைய கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக. நன்றி தகப்பனே, எங்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லி உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு நன்றின்னு சொல்லி நம்முடைய கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தி அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லி நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உள்ளத்தின் ஆழ்த்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம்.
உடன்படிக்கை நமக்கு தந்து உந்தன் பிள்ளையாய் தெரிந்து கொண்டாரே, அவரை நோக்கி நாம் நன்றி செலுத்துவோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் சென்ற என்னை ஜீவனின் பாதையில் நடத்தி வந்தீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் சென்ற என்னை ஜீவனின் பாதையில் நடத்தி வந்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம், ஆராதிக்க வந்தோம் யெகோவா தேவனையே. துதிக்கிற வந்தோம், தொழுகிற வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. கரங்களை தட்டி உற்சாகமாக துதிக்கிற வந்தோம், தொழுகிற வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. யெகோவா தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். நம் மேல அளவு கடந்த அன்பு வைத்த தேவனை நோக்கி நம்முடைய காரியங்களை தட்டி சொல்லுவோமா? அப்பா, ஒருவரே நாங்கள் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் என்று சொல்லி காரியங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். துதிக்கான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிக்கான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. தேவனுக்கு நம்மை பூரண ஆசீர்வாதங்களோடு கூட நம்மை திருப்தியாக்கி அனுப்பும்படியாக நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள்ல நீங்க செஞ்ச எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றிப்பான் சொல்லி கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவனே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் குறைவில்லாமல் நமக்கு போஷித்தாரு. உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடத்தையும் கொடுத்து நம்ம ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா, போகையிலும் வருகையிலும் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து கொண்டிருப்பான்னு சொல்லி நிச்சயமில்லாத வாழ்க்கை. கடந்த நாட்கள்ல பிளைட்ல பயணம் செஞ்ச நிறைய பேருக்கு தெரியாது என்ன நடக்கும்னு சொல்லி. ஒரு நிமிஷத்துல ஒரு பிளைட் கிராஷ்ல எத்தனையோ பேர் மரிச்சு போனாங்க. ஆனாலும் ஜீவனுள்ள தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருந்தபடியால் நாம வெளியில போனாலும் வந்தாலும் நம்ம ஜீவன் சுகம் பலத்தோட திரும்பி வந்திருக்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவன் உண்மையா இருக்க விரும்புகிறார். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா தேவனோ இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறார். நாம இங்க நிக்கிறோம், ஆனா எத்தனையோ பேரோட இருதயம் தூரமா இருக்கிறது. தேவன் சொல்றாரு, என்னுடைய மகனே மகளே, முழு இருதயத்தோடும் நீ என்னை தேடுவாயானால் என்னை கண்டடைவாய் சொல்லி இன்னைக்கு தேவன் வார்த்தையை கொடுக்கிறாரு. உண்மையிலேயே தேவனை நோக்கி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உணர்த்தப்பட்டவர்களாக, அப்பா நான் எத்தனையோ பாவத்துக்குள்ள விழுந்து போயிருந்தாலும் அத்தனை முறையும் என்னை மன்னித்தீரே அப்பா, உம்முடைய அன்பு அளவற்றது ஆண்டவரேன்னு சொல்லி நம்முடைய ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா, நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோமேன்னு சொல்லி அவர் ஒருவருக்கே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திர பலி அறிக்கையிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான்.
உன்னுடைய வாயை விரிவாய் திற, அதை நன்மையினால் நிரப்புவேன்னு சொல்லி தேவன் சொல்றாரு. இந்த காலத்துல நாம மௌனமா இருந்தோம்னு சொன்னா ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரும். இன்னைக்கு நம்ம வாயை திறந்து நம்மளுடைய தேவனை ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார். அந்த தேவனை நோக்கி கூப்பிடலாமா? அப்பா வாங்க ஆண்டவரே, என்னுடைய சமூகத்துல வாங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்நாள் வரையில என்னை தாங்கி வந்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் வழிநடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு ஆராதிக்க முடியல, மரணத்தின் விளிம்புல படுக்கையில, எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில சிகிச்சைக்காக கண்ணீரோடு வீடுகள்ல படுக்கையில இருக்கிறாங்க. நாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்கலாம், எத்தனையோ வியாதியின் மத்தியில கூட தேவன் நம்மளோடு கூட இருந்தார், நம்மளை ஆற்றி தேற்றி வழிநடத்தி வந்தாரே. ஒரு தாயை போல நம்மிடத்துல அன்பு செலுத்தி, ஒரு தகப்பனை போல நம்மளை தோள்ல போட்டு சுமந்து கொண்டு வழிநடத்தி வந்த தேவனுக்கு, ஒரு தோழனை போல நம்முடைய சோதரியின் நேரங்கள் எல்லாம் நம்ம கூட இருந்து நம்மளை ஆற்றி தேற்றி வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஒரு நல்ல வைத்தியராய், ஒரு மருத்துவராய் நம்மளோடு கூட வியாதியின் நேரங்கள் எல்லாம் கூட இருந்தாரே, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு தாய் போல, ஒரு தந்தை போல, ஒரு சிநேகிதனை போல, ஒரு மருத்துவரை போல எங்களோடு கூட சதா காலமும் இருக்கிற ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லி அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? முழு உள்ளத்தோடு அவர் ஆராதிக்கணும். எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல வர்றோமோ அப்பெல்லாம் அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மளை தேற்றும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தி அப்பா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா உம்மை முழு உள்ளத்தோடு நாங்க ஆராதிக்கிறோம், முழு பலத்தோடு அன்பு கூறுறோம்னு சொல்லி ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறு. கரங்களை தட்டி உற்சாகமாக இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை கரங்களை அசைத்து ஆராதனை. கரங்கள் கொண்டு வந்திருக்கவங்க எல்லாரும் கரங்களை மேல அசைத்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. எபினேசரே இதுவரை உதவி நிறை சொல்லி ஆராதனை
கிடையாது. எப்பொழுதும் நம்ம மேல் கண்பக்கமா இருக்கிற தேவனை நோக்கி நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாக பாடவும். கரங்களா சேர்த்து ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராபா சுகம் தந்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லு. யெகோவா ராபா யெகோவா ராபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராபா யெகோவா ராபா நம்மை சுகத்தோடு வழிநடத்திய தேவனுக்கு நன்றி செலுத்து. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. வாக்குத்தத்தம் தந்தவரே எந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கனுக்கு அளித்தவரே. கரங்களை தட்டி சொல்லலாமா? யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்நாள் வரை நம்ம மறவாத தேவனுக்கு கரங்களை தட்டி உற்சாகமாக நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே. வருடங்கள் காலங்களாக நம்மை வலுவாக காத்த தேவனை நோக்கி வருடங்கள் காலங்களாக என்னை வலுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல வருஷ காலமா அவருடைய வல்ல கரத்தால நீர் என்னை தாங்கி நீர் அவருடைய சரங்களின் நிலவரை நம்ம மூடி பாதுகாத்து கொண்டாரு. நீர் என்னை தாங்கி நீர் உன் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி. உள்ளத்தின் ஆழ்ந்த நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே. எதிர்காலம் அவருடைய கையில இருக்கும் பொழுது நாம எதுக்குமே பயப்பட வேண்டியதே கிடையாது. அவர் நம்ம பக்கத்துல இருந்து சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீயே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படவே என் துணையாக இருக்கின்றீரே. உண்மையாக உள்ளத்தின் ஆட்கள்
தெரியுமா? அவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை உணர்ந்தவராக அப்பா உமக்கு நன்றி சொல்லு. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்நாள் வரையிலே வாக்கு தத்தங்கள் கொடுத்த தேவன், வாக்கு மாறா நம்முடைய தேவனாக இருந்து இத்தனை வருட காலங்களாக நம்முடைய சிறையின் மறைவிலே மறைத்து வைத்து பாதுகாத்து பொல்லாத சத்துருவின் கரங்களுக்கு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் மீட்டு வழிநடத்தி வந்த தேவனுக்காக நம்முடைய கரங்களை தட்டி ஒரு நிமிடம் அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி முழு பலத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமாம். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. துயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவரே, உமக்கு நன்றின்னு சொல்லி தேவனுடைய நியாயாதிபதித்தில் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நியாயாசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கு நன்றின்னு சொல்லி கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடும் தெய்வமே, எங்களோடு கூட வீற்றிருப்பவரே, சதா காலமும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே, யெகோவா தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் வந்து அப்பா என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர், இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிற தருணத்திலே தேவன் நம்மத்திலே இறங்கி வந்து அப்பா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியதற்காக நம்மை ஆசீர்வதித்த தேவனுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றி செலுத்தி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லி அப்பா எங்கள் மத்தியில் பிரசன்னராய் வந்த உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி உம்முடைய மகிமையின் பிரஸ்தாபத்தினால் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொரு நிரப்பிய கிருபைக்காக எங்களுடைய குற்றங்கள் குறைகள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் ஜீவனுள்ள தேவனுக்கு துதிகன மகிமைக்கு பாத்திரரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நாம் அமர்ந்து கொள்வோம். முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளலாம், மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக இது என்ன ஜெபம்? உபவாச ஜெபம், அப்படிதானே? உபவாச ஜெபத்தில் ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அதனால் நாம் அன்றைக்கி ஜெபிக்கும்படியாக ஆயத்தப்படுவோம்.
கொடுக்கின்ற ஜெப குறிப்புகளுக்கு சுருக்கமாக உற்சாகமாக ஜெபிக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எதுக்காக ஜெபிக்கணும்? முதல்ல நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேச தலைவர்களுக்காக என்ன செய்யணும்? நம்ம கட்டாயம் ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்தில் பாவங்கள் எப்படி இருக்குது? பெருகி இருக்குது, அப்படி தானே? பாவங்கள் பெருகி போயிருக்கு. இந்த பெருகின பாவத்தின் நிமித்தம் நம்முடைய தேசத்தில் நிறைய பிரச்சனைகள். கடந்த நாட்களில் கூட ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ், அப்படி தானே? இன்றைக்கி கூட ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் சொல்லி நான் பார்த்தேன். இப்படியே ஒவ்வொரு ஆக்சிடெண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தேவன் நம்மளை இன்னும் ஜீவனோடு கூட பாதுகாத்து கொண்டு வருகிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆனாலும் வெளியில் பிரயாணிக்கின்றவங்க ஒவ்வொரு நாளும் அதிகமாக இருக்கிறாங்க. சொல்லப்போனால் நம்ம குடும்பத்தார் கூட வெளியில் வேலையின் நிமித்தமாக படிப்பின் காரியமாக என்ன செய்கிறோம்? வெளி இடங்களுக்கு போயிட்டு வர்றோம். போக்கிலும் வரத்திலும் தேவன் நம்மளை பாதுகாப்பார். அந்த பாதுகாப்பை தேவன் என்ன செய்யணும்? நம்முடைய தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கணும், அப்படி தானே? அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் உள்ள பெருகி இருக்கிற பாவங்களை தேவன் மன்னிக்கும்படியாகவும், நம்முடைய தேச தலைவர்களுக்கு தேவன் நல்ல ஞானத்தை தரும்படியாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சிடெண்ட் விபத்துகளுக்காகவும் நினச்சி போகிறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். எஸ்தரில் நம்ம வாசிக்கிறோம், எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க, அப்படி தானே? எஸ்தர் ராஜாத்தி அவங்களோடு கூட இருந்த தாதிமார்களோடு சேர்ந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது அவங்களுடைய தேசத்துக்கு, அவங்களுடைய ஜனங்களுக்கு என்ன கிடைச்சிது? ஒரு விடுதலை கிடைச்சிது. இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிற ஜபங்கள் நம்முடைய தேசத்திற்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன், ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் இதை உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாக சுருக்கமாக ஜெபிக்கும்படி கேட்க ஜெபிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஆமென்.
ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்தினுடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதற்காக நம்முடைய கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ இது, எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய திருமண்டலத்துக்காக, நம்முடைய திருச்சபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 10:25 வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அப்படி தானே? உங்களுடைய சபையில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்கங்கிறது எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் நம்முடைய மக்கள் இன்னும் கம்மியாக தான் இருக்கிறோம். இந்த ஊரில் என்ன செய்வாங்க, நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க, அப்படி தானே? ஆனால் நம்முடைய திருச்சபையில் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த திருச்சபையில் ஒரு எழுப்புதல் வரணும், அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். நம்முடைய திருச்சபை நிரம்பி வழியும்படியான ஆத்துமாக்களை தேவன் நமக்கு தரணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய திருமண்டலத்துக்காக, திருமண்டலங்களில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஒருத்தர் என்ன செய்வோம், பாரத்தோடு ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? சீக்கிரம் ஜெபிங்க யாராவது ஒருத்தர். நீங்கள் ஜெபிக்கலன்னா நானே ஜெபிச்சிருவேன். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையிலும் ராஜா, திருமண்டலத்திற்காக, எங்கள் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, அந்த திருமண்டலங்களிலே இருக்கிற நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஊழியம், வாலிபர் மத்தியிலே நடைபெறுகின்ற ஊழியங்கள், ஊனமுற்றோர்கள், மனநோயாளிகள், பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மத்தியிலும் நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் அப்பா அந்த ஊழியங்கள் நடைபெறும்படியான கிருபை தேவரி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இதற்காய் பொறுப்பேற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு குருவானவர்களையும் பொறுப்பாளர்களையும் தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாய், நீதியாய் நியாயமாய் நடந்து கொள்ளும்படியாய், உம்முடைய ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்றும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் தேவரி தந்து கிருபையாய் வழிநடத்த போறதுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மேலும் தகப்பனே, எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல அநேகர் வந்து பயன்பெறும்படியான கிருபை தாங்க ஆண்டவரே. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக சொல்லி தேவனுடைய அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே அநேகர் இந்த இடங்களிலே வந்து பயன்பெறும்படியான கிருபை தேவரி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய பகுதியிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். விக்கிரகங்கள் கட்டோடை ஒளிந்து போம் சொன்ன வார்த்தையின்படி விக்கிரகங்கள் பின்னாலே செல்கின்ற மக்களை கர்த்தாவே நீர் திருப்பி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆலயங்கள் நிறைந்து வழியும் மட்டும் கர்த்தாவே அநேக ஆத்துமாக்களை தேவரி கொள்ளை பொருளாய் தரும்படியாய் ஜெபிக்கிறோம்.
திருச்சபையை வழிநடத்துகின்ற சபை குருவானவர், சபை ஊழியர், அவருடைய குடும்பங்களுக்காக, அப்பா திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருக்காக, ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நீர் கொடுத்த தாளந்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அப்பா உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை கேட்கும்படியாய் நீர் ஒவ்வொருவரையும் தேவரை சந்தித்து வழி நடத்துகிறதுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என்ன தேவைக்காக, என்ன நோக்கத்திற்காக இந்த இடத்தை கூடி வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவர் நாவிலும் கர்த்தாவே ஜெபிக்கும்படியான வல்லமையை தரும்படியாய், ஏசாயாவுடைய நாவை தொட்டது போல ஒவ்வொருவரையும் தேவரை தொடும்படியாய், ஜெபிக்கக்கூடிய வாஞ்சையை தரும்படியாய், ஜெப ஆவியை ஊற்றும்படியாய் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருமண்டலம் திருச்சபையை ஆசீர்வதிக்க போவதற்காக கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலை தீர அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலை தீர அருள் புரிவாய். விசுவாசி நீ பகராதே, விசுவாசி நீ கலங்காதே, விசுவாசி நீ பகராதே, விசுவாசி நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததா நம்முடைய ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பகுதியில் நிறைய ஊழியங்கள் நடைபெற்று வருது, அப்படி தானே? டிஎம்இ நற்செய்தி பணி ஊழியம், அப்புறம் IMS மிஷனரி ஊழியங்கள், விஸ்வானி ஊழியங்கள், இந்த FMBP நண்பர்ஷிப் விசேஷ ஜெபக்குழு, இன்னும் YGM இருக்குது, YMM இருக்குது, IGM இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஊழியங்கள் இருக்குது. எல்லா ஊழியங்களும் அதுபோக வடநாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்ற ஊழியங்கள். இந்த ஊழியங்களை பண்ணுங்கிறவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய வடநாடு பகுதியில் நடக்கிற ஊழியங்களில் திடீர்னு விசப்பூச்சிகள், நம்மெல்லாம் ஒரு பள்ளி பாச்சாவை பார்த்தா கூட 10 அடி ஓடிடுவோம், அப்படி தானே? அவங்க இருக்கிற இடங்களில் பாம்பு கூட என்ன செய்யும், வந்து விழும். அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம், பாம்பு வந்து மொத்தன்னு விழுமா. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான இடங்கள்ல என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்க கர்த்தருடைய ஊழிய பணியை செய்து கொண்டு இருக்கிறாங்க. மலைகளில் காடுகளில் நடந்து திரிஞ்சு. இது காரணம் என்னென்னா ஒன்றே ஒன்று தான். மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுவிசேஷத்தை உலகெங்கும் போய் என்ன செய்யுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் அறிவிக்கணும். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. இதை அவங்க செஞ்சிட்ருக்காங்க, சரியாக செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் இதுக்காக நம்மளுக்கும் நம்மளுடைய பங்கும் கொஞ்சம் இருக்குது, அப்படி தானே? ஏதோ நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை இங்கேருந்து நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். கொடு அல்லது அனுப்பு, இதுதான் ஊழியத்தினுடைய தாரக மந்திரம். இந்த ஊழியம் பண்ணுற அவங்களுடைய குடும்பங்களுக்கு என்ன செய்யணும், நல்ல பாதுகாப்பு வேணும். ஏன்னா சின்ன குழந்தை, கை குழந்தையெல்லாம் அவங்க கையில் வச்சுருக்குறாங்க. அந்த இடங்களில் இந்த விஷப்பூச்சிகள் வரும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப பயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏரியாவில் இப்போ கொரோனா இந்த மாதிரி திருப்பி என்ன செஞ்சிட்ருக்கு, வந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடங்களில் பார்த்தோன்னு சொன்னால் இருக்கிறவங்களுக்கு தண்ணி ஒத்துக்கிடாது. நமக்கே ஊர் மாதிரி ஊர் போய் தண்ணி குடித்தோம்னா ஒத்துக்கிடாது. ஆனால் அவங்களுக்கு அந்த இடங்களில் தண்ணி குடிக்கும்போது மலேரியா, டைஃபாய்டு, டெங்கு, காலரா நிறைய பிரச்சனைகள். அவங்களுடைய பாதுகாப்புக்காக, நல்ல சரீர சுகபல ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்கணுங்கிறதுக்காக, இந்த ஊழியத்தை தேவன் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம ஊழியக்காரர்களுக்காகவும் ஊழியத்துக்காக என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இவங்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரே காரியம் என்னது? ஜெபம் மட்டும்தான். சரியா? ஜெபிக்கலாமா? ஜெபம்னு சொன்ன உடனே கிறிஸ்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, ஜெபத்துக்கு வெட்கப்படவே கூடாது. எந்த இடத்துல யார் ஜெபிக்க சொன்னாலும் உடனே செஞ்சிடணும், ஜெபிக்கணும். நம்ம நம்ம அப்பா கிட்ட என்ன பேசுகிறோமோ அப்படி பேசினா போதும்.
நம்ம அப்பா கிட்ட அதை கொடுங்க இதை கொடுங்க, அப்பா இதை கொடுத்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்படிதான் சொல்லுவோம். அதே மாதிரி சொன்னாலே போதும். தேவன் அலங்கார வார்த்தைகளெல்லாம் விரும்பலை, அப்படி தானே? அவர்கிட்ட நம்ம நேரடியாக பேசுவோம். அப்பா அந்த ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்க, ஒரு வார்த்தை நம்முடைய இருதயம் ஒருமனப்பட்டு சொன்னாலே போதும். தேவன் என்ன செய்வார்? அந்த காரியத்தை நிறைவாக கொடுப்பார். யாராவது ஒருத்தர் உற்சாகமாக ஜெபிக்கலாம். ஜெபிங்க. ஆமென். சேர்ந்து ஜெபிக்கலாம்.